ஹலோ மக்களே, மாறன் வீரா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம மாறணும் எப்படியாவது நம்ம கனியை சந்திக்கணும், இன்றைக்கி கனியோட பர்த்டே வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம வீராவோட வீட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கனியை பார்த்தாங்களா, கனிக்கு அவங்க சித்தப்பா மேலே இருக்கக்கூடிய கோபம் குறைஞ்சுதா. இன்னொரு பக்கம் சூர்யாவுக்கு நம்ம மாறன் சரியாக ஆப்பு வைக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம கனியும் வீரா கிட்ட இந்த வாட்டி என் பர்த்டேயை நல்ல சிறப்பாக கொண்டாடணும் அப்படி சொல்லும்போது நம்ம வீரா வள்ளியம்மை எல்லாரும் சேர்ந்து நம்ம கனி பர்த்டேக்காண்டி தயாராகிட்டே இருக்காங்க. அதே சமயத்தில் மாறணும், என்ன எப்படியாவது ராகவனோட பொண்ணை இந்த வாட்டி நான் பார்த்தே ஆகணும், அவளை இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, அவள் எப்படி இருப்பான்னு கூட தெரியாது, அவளை பார்க்கறதுக்கு ஆசையாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம மாறணும். இனி கொஞ்ச நாள் அவளுக்கு பர்த்டே வரப்போகுது, வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் இருக்க தான் போகுது போல் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம வள்ளியம்மையும் மாறன் கிட்ட ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறணும் வீட்டுக்குள்ளே இப்போ எப்படி போகிறது, அவளோட பிறந்தநாள் அன்னைக்கு நான் அவளுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மாறணும் யோசிக்கும் போது நம்ம மாறனோட ஃப்ரெண்டோ, என்ன தலை இதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்க, அதான் வீட்டில் இவ்வளோ ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு ஆளாட்டு போக வேண்டியதானே, ஏதோ அந்த பாப்பா நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு புரோஹிதர் எல்லாம் வர சொல்லியிருக்காங்கல்ல, அந்த 4 பேரில் ஒரு ஆளாக நீ மாறிட வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம மாறணும், நீ சொல்கிறது சரியான ஐடியாவாக தான் இருக்குது, பேசாமல் காஸ்டியூமை மாற்றிட வேண்டியதான்னு சொல்லிட்டு ஒரு சாமியார் வேஷத்தில் நம்ம மாறன் மாறிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம வள்ளியம்மை வீரா எல்லாருமே இன்றைக்கி கனியோட பிறந்தநாள் தான், ஆனால் அது சந்தோஷமாக தான் இருக்குது. அதே சமயத்தில் நம்ம கண்மணி அக்கா நம்மளை விட்டு போயிட்டாங்களே அப்படிங்கிற ஒரு வருத்தம் வீரா மனசில் இருந்துகிட்டே இருக்குது. வள்ளியம்மையும் சரி வீரா, நீ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு நம்ம கனிக்கிட்ட அதெல்லாம் காட்டவே கூடாது, கனி பாவம் அவளுக்கு பர்த்டே நல்லபடியாக இருக்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கா, அதனால் அதை வெளிக்காட்டாமல் இருக்கணும்னு சொல்லும்போது நம்ம வீராவும் ஆமாம் வள்ளியம்மா, அதனால தான் நான் எதுவுமே அவள்கிட்ட பேசாமல் என்னோடய வருத்தத்தை எல்லாமே மனசுக்குள்ளேயே வச்சிட்ருக்கேன். சரி, அதுக்கான கண்மணி அக்காவுக்கு என்னெல்லாம் சடங்குகள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணியாச்சு தானே அப்படி கேட்கும்போது அதுக்காக தான் சாமியாரெல்லாம் வர வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மையும் வீரா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ராகவனுக்கு கனியோட பிறந்த நாளை விட நம்ம கண்மணியோட ஞாபகம் தான் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது. கண்மணியை பற்றி யோசித்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம வீராவுக்கு இன்னும் கொஞ்சம் மாறனுக்கு மேலே கோபம் வந்துட்டே இருக்குன்னே சொல்லலாம். இன்னொரு சைடு எதையும் பொருட்படுத்தாமல் நம்ம வீரா மனசுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டு நம்ம கனியை பார்த்த உடனே அவங்கள பார்த்து அப்படியே கெட்டி அணைச்சி விஷ் பண்ணுறாங்க பர்த்டேலாம். அப்புறமா நம்ம கனியும் சரின்னு சொல்லிட்டு எனக்கு எப்போ பர்த்டே கேக்கெல்லாம் வெட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வேலைகளில் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறணும், சரி யாரு கண்ணுமே பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாமியார் வேஷத்தில் வீட்டுக்குள்ளே வராங்க. அதை பார்த்து நம்ம வள்ளியம்மையும் என்ன நம்ம இது மாறன் மாதிரி இருக்கே அப்படின்னு ஒரு சந்தேகம் வரதான் செய்யுது. சரி, எப்படி இருந்தாலுமே நம்ம கனியோட பர்த்டே அன்னைக்கு அவனோட சித்தப்பா வீட்டில் இருக்கிறது சந்தோஷம்தான் சொல்லிட்டு நம்ம வள்ளியம்மா அதை கண்டுக்காமல் இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சரி அந்த பாப்பா எங்கே தான் போயிருப்பான்னு தெரியலையே, எங்கே தெரியும் அந்த ராகவனோட பொண்ணை காணலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறன் ஒவ்வொரு இடத்துலையும் போய் பார்க்கும்போது வீராவும் இது என்ன இந்த சாமியார் இந்த இடத்துல வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கு இங்கே என்ன வேலை, நீங்கள் வந்த வேலையை பார்க்க வேண்டியதானே, அந்த சடங்குகள் எல்லாம் முடிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீரா மாறனை தடுத்து நிறுத்துறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம மாறணும் வழக்கம் போல் ஒரு சாமியாராட்டிருந்து அந்த இடத்துல ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான்னு சொல்லலாம். ராமச்சந்திரன் எல்லாம் பார்க்கும்போது நம்ம மாறன் கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சூர்யாவும் நம்ம கனியோட பர்த்டே கண்டி அந்த இடத்துல எல்லாருக்கும் முன்னாடியும் பர்த்டே கேக் கட் பண்ணும்போது தயாராக நிற்கிறாங்க. சூர்யாவும் ஏற்கனவே 2-3 ஆட்கள்கிட்ட சொல்லி வச்சுருக்காங்க, பணத்தையும் கொடுத்து ரெடி பண்ணி நான் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு பர்த்டே கேக் கட் பண்ண உடனே இந்த டைலாக் எல்லாம் பேசணும்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறாங்க. இது எதுவுமே தெரியாமல் நம்ம வீராவும் சூர்யா ரொம்பவே நல்லவேன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே விட்டு நம்ம கனியோட பர்த்டே கேக் கட் பண்ணும்போது எல்லாரும் சூழ்ந்திருக்காங்க. ஆனால் நம்ம மாறன் மட்டும் எப்படியாவது நம்ம கனியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒவ்வொரு ரூமாக தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எங்கேயுமே கனி இருந்த மாதிரி இல்லை. ஆனால் நம்ம கீழே கனி பர்த்டே கேக் கட் பண்ணதுக்கு தயாராகும்போது கரெக்டாக அங்கே உள்ளவங்களும் எல்லாரும் சேர்ந்து நம்ம கனிக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன இந்த பொண்ணுக்கு ஒரு ராசியே இல்லாத பொண்ணு, இந்த பொண்ணு பிறந்த அன்னைக்கு அவங்க அம்மா உயிரோட இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு பார்த்த சூர்யாவும் அப்படியே கண்ணை செஞ்சு இன்னும் கொஞ்சம் நல்ல உசுப்பேத்தி விடுற மாதிரி பேசுங்க, ஆமாம் இந்த பொண்ணு பர்த்டே கட் பண்ணலைன்னா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது இது எல்லாமே நம்ம கனியோட காதில் விழுது. இதை கேட்ட நம்ம கனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அந்த பர்த்டே கேக்கு கூட கட் பண்ணாமல் அந்த இடத்துலேருந்து அழுதுகிட்டே
கிளம்பி போயிடுறாங்க. நம்ம வீராவும் அவங்கள்ட்ட வந்து எதுக்கு தேவையில்லாமல் இந்த வார்த்தையெல்லாம் விடுறீங்க, சின்ன பொண்ணு பாவம், அவளோட மனசு ஏன் இவ்வளோ கெடுத்து விடுறீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது வள்ளியம்மையும் அங்கே உள்ளவங்கள சரியாக வெளுத்து எடுக்கிறாங்க. எதுக்கு தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அந்த பொண்ணு பாவம் பாருங்க எப்படி அழுதுட்டு போகிறா, இந்த பர்த்டே பார்ட்டியில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி தானே உங்களை எல்லாம் கூப்பிட்டுருந்தா, அப்படி இருக்கும்போது இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லலாமான்னு நம்ம வள்ளியம்மை சரி அவங்கள கேள்வி கேட்குறாங்க. நம்ம சூர்யாவும் நம்ம நினச்ச மாதிரியே நடந்துட்டு எப்படி இருந்தாலுமே கனியோட மனசில் அவங்க சித்தப்பாவை பற்றி எல்லாமே தப்பாட்டு புரிஞ்சுக்கணும், இன்றைக்கி மாறனால தான் இப்படி ஒரு நிலைமை கனிக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத அவங்க முன்னாடி பதிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் பிளான் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். நம்ம கனியும் அழுதுகிட்டே ரூமில் போனோடனே வீராவும் கனியை பார்த்து சரி கனி அவங்க தெரியாமல் சொல்லிட்டாங்க, அதெல்லாம் நினச்சி நீ வருத்தப்படாத அப்படி சொல்லும்போது நம்ம கனியும் இல்லை இவங்க சொல்கிறத பார்த்தாலே எனக்கு புரியுது வீரா, என்னோட அம்மா இப்படி ஆனதுக்கு காரணம் நானா அப்படி சொல்லிட்டு நம்ம கனி கேட்கும்போது வீராவும் இல்லை கனி நீ எதுவுமே கவலைப்படாத அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணும்போது கனியும் இது எல்லாத்துக்குமே காரணம் என்னோட சித்தப்பா தானே, அவர் தானே என்னோட அம்மாவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம், இனிமேல் என்னோட சித்தப்பாவோட கண்ணிலே நான் படவே கூடாது, அவர் தான் நான் என் வாழ்க்கையில் பார்க்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன்னு நம்ம கனி வீரா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம மாறணும் எப்படியாவது கனியை பார்த்துடக்கூடாதா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட எல்லா ரூம்லேயும் தேடி பார்க்கும்போது அந்த ரூமுக்கு முன்னாடியே நிற்கிறாங்க. ஆனால் கதவு போட்டி இருக்குது. நம்ம கனி வீரா கிட்டே பேசுனது எல்லாத்தையுமே கவனிச்சிடுறாங்க. மாறனுக்கு அதை கேட்டு தாங்கவே முடியலை, என்ன நம்ம ராகவனோட பொண்ணு இந்த மாதிரி பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து நம்மளை தான் அவள் கண்ணிலேயே பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறா, அப்படி இருக்கும்போது நம்ம இதில் நின்றுட்டு இருந்தால் சரியே வராது சொல்லிட்டு மாறன் அந்த இடத்துலேருந்து கிளம்பிட்டாங்கன்னே சொல்லலாம். மாறன் ரொம்பவே ஃபீலிங்காக போனதை பார்த்த நம்ம மாறன் ஃப்ரெண்டும் என்னத்தில் ரொம்பவே சந்தோஷமாக போய் உங்கள் அண்ணன் பொண்ணை பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனீங்க, இப்போ என்ன இவ்வளோ வருத்தமாக வரீங்க, என்ன நடந்துச்சு, யார்கிட்டையாவது மாட்டிட்டீங்களா அப்படி கேட்கும்போது நம்ம மாறனோட ஃப்ரெண்டும் அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. மாறன் எதுவும் பதில் சொன்ன மாதிரி இல்லை. தலை எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்க, என்னாச்சு அப்படி கேட்கும்போது நம்ம மாறனும் இல்லை அந்த பொண்ணு வந்து பர்த்டே டைமில் யாரோ ஏதோ சொல்லிட்டாங்க, அதனால ரொம்ப ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டா, அழும்போது என்னோடய சித்தாப்பாவை தான் நான் பார்க்கவே விரும்பலைன்னு சொல்லிட்டு வீரா கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே நான் கவனிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம மாறனும் எல்லா விஷயத்தையும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட அவங்களும் என்னாச்சு, சரி இதெல்லாம் நினச்சி கவலைப்படாத, இன்னைக்கு இல்லைன்னா என்ன, என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக அந்த பொண்ணை பார்க்கலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மாறணும் இல்லை அவளோட மனசில் நான் வந்து தப்பானவன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை யாரோ பதிச்சு வச்சுருக்காங்க, அதை எப்படி இருந்தாலுமே மாற்றணும், அவனோட சித்தப்பா நல்லவன் அப்படிங்கிறத நிரூபித்தே ஆகணும், அப்போ தான் அந்த பொண்ணை நான் இனிமேல் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறணும் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம வீராவுக்கு மாறனுக்கு மேலே இருக்க கோபம் இன்னும் கொஞ்சம் அதிகம் ஆயிடுதுன்னே சொல்லலாம். இது எல்லாத்துக்குமே காரணம் சூர்யாவாக இருக்குது. சூர்யாவும் அவங்கள்ட்ட வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்துட்டீங்க, இந்தாங்க உங்களுக்கு பணம், இதே மாதிரி அடிக்கடி நான் சொன்ன மாதிரி செய்யணும்னு நம்ம சூர்யாவும் மாறனை எதிர்த்து எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வீரா கிட்ட வந்து பாத்தியா வீரா, நீ என்னதான் யோசிச்சாலும் இந்த மாறன் செய்த செயல்னால எங்க வரைக்கும் இந்த குடும்பத்தை கொண்டு விட்டுருக்கு பாத்தியா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த மாறன் தான் சொல்லிட்டு சூர்யாவும் நம்ம வீரா கிட்ட மாறனை பற்றி தப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் மாறனை பற்றி கனி புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னே சொல்லலாம்.